Hello my dear students, I welcome you all for my channel Science with Elil. இன்னைக்கு நம்ம வீடியோல P block elements state board class 12 P block elementsல நம்ம யூனிட் 2 பத்தி தான் பார்க்க போறோம். இந்த P block elementsல boron ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்க, அவங்கள யார் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இனிமேல். ஸோ போரான் குரூப் ஃபேமிலியில் பி பிளாக் எலமெண்ட், அதில் போரான் குரூப்பில் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. போரான் பற்றி படிக்கணும். போராக்ஸ், போரிக் ஆசிட், டைபோரேன், போரான் ட்ரைஃப்ளூரைட், அலுமினியம் குளோரைட், ஆலம்ஸ், இதை பற்றிலாம் இருக்குது. இதோட ப்ரிப்பரேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், ஸ்ட்ரக்சர், இது எல்லாமே இருக்குது. நம்ம இந்த காம்பவுண்ட்ஸ்லையும் எது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் ரிமைனிங் போர்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு இந்த போராக்ஸ் பற்றி தான். இந்த போராக்ஸோட ப்ரிப்பரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ போராக்ஸோட ஃபார்முலா Na2B4O7.10H2O. இதுதான் போராக்ஸோட ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா? ஃபார்முலாவை நல்லா படிக்கணும். ஏன்னா இவ்வளோ காம்பவுண்ட்ஸோட ஃபார்முலா எல்லாம் படிக்கும்போது நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ நம்ம ஒரு 3 times 4 times படித்து நல்லா எழுதி பார்த்துக்கணும். சைடில் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். என்னெல்லாம் காம்பவுண்ட்ஸ் படித்தோம், அதோட ஃபார்முலா என்ன, புதுசாக லேர்ன் பண்ணுறோமா, இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேஜை ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு என்னென்ன நம்ம புதுசாக லேர்ன் பண்ணுறோமோ அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஃபார்முலாஸ் நமக்கு நம்ம நல்ல ஞாபகத்தில் இருக்கும். நம்ம கேட்டோன்னே எழுத தெரியும். ஏன்னா எப்பயுமே ஒரு ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா அங்கே உள்ள ரியாக்டண்ட்டை வச்சோ இல்லை ப்ராடக்டை வச்சோ இல்லை அங்கே இருக்க ரீஏஜென்ட்ஸை வச்சு தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ நமக்கு அந்த பேர்லாம் ஃபெமிலியர் ஆயிடுச்சுனாலே நம்ம ரியாக்ஷன் படித்தது நமக்கு ஞாபகம் வந்துடும். கண்டிப்பாக நம்ம எழுதிடலாம். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஒரு ரியாக்ஷன், ஒரு லெசன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதில் என்னெல்லாம் நியூ ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்றத தனியாக ஒரு நோட், நம்ம கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு நோட் வச்சுருப்போம். அந்த நோட்டில் ஃபஸ்ட்டு பேஜ் ஒரு 2 pages விட்டுறணும். அப்படின்னா தான் நம்ம அங்கே என்ன கிண்டெல்லாம் வச்சுக்கணும், எடுத்து வச்சுக்கணும். அந்த கிண்டை பார்த்துட்டு தான் லெசனுக்குள்ளேயே போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த போராக்ஸோட ஃபார்முலா என்னது? Na2B4O7.10H2O. இது ஒயிட் கிறிஸ்டலைன் பவுடராக இருக்கும் இந்த போராக்ஸ் அப்படின்றது. இதுக்கு பேர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா சோடியம் டெட்ராபோரேட் டெக்காஹைட்ரேட். டெக்கானா 10 வாட்டர் மாலிகுல் இருக்குது, அதனால தான் டெக்காஹைட்ரேட்னு சொல்கிறாங்க. சோடியம் டெட்ராபோரேட்னா 4, 8ன்னு ஏன் முடியுதுன்னா பேர் ஆக்சிஜன்னால. ஸோ சோடியம் டெட்ராபோரேட் டெக்காஹைட்ரேட்னு கூட சொல்லலாம் இந்த போராக்ஸை. இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். உங்கள் புக்கில் எடுத்தோடனே போராக்ஸ் இஸ் எ சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் டெட்ராபோரிக் ஆசிடோட ஃபார்முலா. டெட்ராபோரிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? H2B4O7. இதில் இந்த H2க்கு பதிலாக தான் நம்ம போராக்ஸில் பார்த்தீங்கன்னா Na2 இருக்கும். அப்போது அதனால தான் இந்த ஆசிடோட சால்ட்டு தான் நம்ம போராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்ராபோரிக் ஆசிடோட சால்ட்டு தான் போராக்ஸ். ஏன்னா இந்த H2க்கு பதிலாக தான் இங்கே சோடியம் 2 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால போராக்ஸ் இஸ் கால்ட் அஸ் சோடியம் சால்ட் ஆஃப் டெட்ராபோரிக் ஆசிட். So what's the formula for borax? It is nothing but Na2B4O7 அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த போராக்ஸோட ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், யார்கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராக்ஸை கோல்மனைட் ஓர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். என்ன ஓர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்மனைட் அப்படின்ற ஒரு ஓர்லேருந்து தான் செப்பரேட் பண்ண போகிறோம். யார் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம்னா பாயிலிங் பண்ண போகிறோம் இந்த கோல்மனைட்டோட ஓரை வித் யார் கூடனா சோடியம் கார்பனேட் Na2CO3யோட. இப்படி பாயில் பண்ணி தான் நம்ம போராக்ஸை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரி, இப்போ நமக்கு கோல்மனைட்டோட ஃபார்முலா தெரியணும். அப்போ கோல்மனைட்டோட ஃபார்முலா என்னது அதையும் நம்ம படிக்கணும். Ca2B6O11. கோல்மனைட்டோட ஃபார்முலா என்னது?
Ca2B6O11 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த Ca2B6O11 வச்சு தான் Na2B4O7 that is போராக்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்களேன். எஸ், ஃபஸ்ட்டு யார் இருக்கா நம்மகிட்ட? இந்த Ca2B6O11 கோல்மனைட் ஓரை எடுத்தாச்சு. Then sodium carbonate formula will be Na2CO3 எழுதியாச்சு. Then boiling அப்படின்றதுனால கண்டிப்பாக வாட்டர் இன்வால்வ் ஆகும். வாட்டரை நான் பிரித்து HOH எழுதியிருக்கேன். HOH is nothing but H2O. HOHனா யாரோ நினைக்காதீங்க, H2O தான் HOHன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஓகே, இப்போ ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி யாரை ப்ரிப்பேர் பண்ணுறோம்? போராக்ஸை. போராக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா கண்டிப்பாக போராக்ஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். அதை முதல் எழுதிடலாம், Na2B4O7. ஸோ இதுதான் போராக்ஸ். ஸோ போராக்ஸ் கண்டிப்பாக நம்ம அதான் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது கண்டிப்பாக வரும். அதை எழுதியாச்சு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு யார் சைட் ப்ராடக்டாக கிடைக்கிறாங்க அப்படின்னா, சைட் ப்ராடக்டாக கால்சியமும் கார்பனேட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்டாக கிடைக்குது, CaCO3. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வாட்டரை பிரித்து எழுதுறேன்னா, இந்த கால்சியமும் ஓஹச்சும் சேர்ந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த சிம்பிள் போடுறேன். இந்த கால்சியமும் ஓஹச்சும் சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறுது. தட் இஸ் CaOH ட்வைஸ். ஓகேயா? ஸோ நம்ம யாரை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? போராக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். போராக்ஸ் ஃபார்முலா என்னது? Na2B4O7. நீங்கள் 10H2Oன்னு சொன்னீங்களே, அதை எழுதலையே. அது நம்ம எழுத வேண்டியதில்லை, நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதில் 10 வாட்டர் மாலிகுல் இருக்குன்னு அதை எழுதினோம்னா நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ண நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் புக்கில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ போராக்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதுலேருந்து? கோல்மனைட் அப்படின்ற ஒரு ஓர்லேருந்து. யாரு கூட? சோடியம் கார்பனேட்டோட. சோடியம் கார்பனேட்டோட போட்டு பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது நமக்கு போராக்ஸ் கிடைக்குது. சைடு ப்ராடக்டாக கால்சியமும் கார்பனேட்டும் சேர்ந்தா கால்சியம் கார்பனேட், கால்சியமும் ஓஹச்சும் சேர்ந்தா கால்சியம் ஹைட்ராக்சைடாக கிடைக்குது. நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷன் படிக்கிறதுனாலும் வேர்ட்ஸில் படித்து லேர்ன் பண்ணுங்கள். வேர்ட்ஸில் படித்து லேர்ன் பண்ணிங்கன்னா தான் எழுதும்போது வரும். அப்போ கோல்மனைட் ஓர் எடுத்து சோடியம் கார்பனேட்டோட போட்டு பாயில் பண்ணும்போது வாட்டர் ஆட் பண்ணணும். அப்போ 3 பேரை எழுதிடுவோம். எழுதுனா நமக்கு யாரை கிடைக்கும்? போராக்ஸை கிடைக்கும். ஃபார்முலா எழுதியாச்சு. தென் கால்சியமும் கார்பனேட்டும் சேர்ந்து கால்சியம் கார்பனேட் ஃபார்முலா எழுதிடுவோம். கால்சியமும் ஹைட்ராக்சைடும் சேர்ந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா எழுதிடுவோம். ஸோ இப்படி நம்ம படிச்சுட்டு அப்புறமா ஃபார்முலா எழுதினோம்னா மறக்கவே மறக்காது. சரிங்களா? வேர்ட்ஸில் லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபார்முலாவாக எழுதி பாருங்கள். ஸோ இவ்வளோதான் போராக்ஸோட ப்ரிப்பரேஷன். ஸோ போராக்ஸ் இஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் கோல்மனைட் ஓர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் நம்ம பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? ரியாக்டண்ட்டையும் ப்ராடக்டையும் நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இந்த போரான் தான் நமக்கு மெயின். ஸோ அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கே போரான் பாருங்கள் 6 இருக்குது, இங்கே போரான் 4 இருக்குது. 2 பேரையும் போரானை ஒன்றாக்குவோம், ஒரே மாதிரி மாற்றணும். ஸோ போரானை சப்போஸ் இங்கே நம்ம 2 போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 6 2s 12 ஆகும் போரான். அப்போ இந்த போரானை 12 ஆக்கணும்னா நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணால் நம்ம போரான் 12 ஆகும். 3ஆல் மல்டிப்ளை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 தான் ஆகும். 3 போட்டு மல்டிப்ளை பண்ணால் 3 4s என்ன ஆகிடும்? 12 ஆகிடும். சரிங்களா? ஒரே மாதிரி நம்ம கொண்டுட்டு வர்றோம். சரிங்களா? ஸோ அப்போது என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளாக நம்பரை போட்டு பார்க்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே 2ன்னு போடுறேன். முன்னாடி போட்டால் 6 2s 12 ஆகிடுச்சு இந்த போரான். அப்போ இந்த போரானையும் 12 ஆக்கணும்னா 3 போட்டால் தான் சரி வரும். அப்போ 3 4s 12. இப்போ போரானை பேலன்ஸ் பண்ணிட்டோம், ரியாக்டன்ட் சைட்லையும் ப்ராடக்ட் சைட்லையும். தென் இப்போ சோடியத்தை பார்ப்போம். சோடியம் பார்த்தீங்கன்னா இங்கே சோடியம் இங்கே 2 இருக்குது, இங்கே 3 2s 6 இருக்குது. ப்ராடக்ட் சைடில் 6 இருக்குது, ரியாக்டன்ட் சைடில் 2 தான் இருக்குது. அப்போ இதையும் நம்ம 6 ஆக்கணும்னா என்ன செய்யணும்? இங்கேயும் 3 போட்டுட்டோம்னா 3 2s 6 ஆகிடும். அப்போ சோடியத்தை பேலன்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு இந்த கார்பனேட்டு பாருங்களேன், CO3. இந்த CO3 பார்த்தோம்னா இதுவும் 3 ஆயிடுச்சு. ஆமாம் தானே?
கார்பனேட்டும் 3 ஆயிடுச்சு. CO3 மொத்தமாக பாருங்க, இது கார்பனேட் அப்படின்னா CO3, CO3யும் 3 ஆயிடுச்சு. நம்ம இந்த 3 போட்டால் இவங்க எல்லாத்துக்கும் தான். ஸோ அப்போ இந்த கார்பனேட்டும் 3 ஆயிடுச்சு. இங்கே கார்பனேட்டு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சைடில் 1 தான் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்ம இங்கேயும் 3 போட்டால் தான் இந்த கார்பனேட்டும் 3 ஆகிடும். அப்போ CO3 பேலன்ஸ்டு. வாட் அபவுட் கால்சியம்? கால்சியம் ரியாக்டன்ட் சைடில் 4 இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ரியாக்டன்ட் சைடில் 2 2s are 4, ப்ராடக்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 1 இருக்குது. அப்போ அதுவும் பேலன்ஸ்டு. வாட் அபவுட் ஹைட்ரஜன்? ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்குது ரியாக்டன்ட் சைடில். ரியாக்டன்ட் சைடில் 2 ஹைட்ரஜன், இட் இஸ் நத்திங் பட் H2O. ஆமாம் தானே? ஸோ 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. பட் ப்ராடக்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? இங்கே ஹைட்ரஜன் இல்லை, கிடையாது, இங்கேயும் கிடையாது. இங்கே பாருங்கள், OH twiceல 2 ஹைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ ஹைட்ரஜனும் பேலன்ஸ்டு. நீங்கள் நெக்ஸ்ட்டு மொத்தமாக போய் ஆக்சிஜனை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ்டாக எழுதணும். கண்டிப்பாக பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் தான் நம்ம இன்ஆர்கானிக்கை பொறுத்தளவு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எழுத பழகிக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணால் போரானில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதா நான் ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். போரான் 6 இருக்குது. நான் ஒரு 2 போட்டு இதை 12 ஆக்கினேன். அப்போ இதுவும் 12 ஆகணும்னா 3 போடணும். இது 3னா சோடியம் 6 ஆயிடுச்சு. அப்போ இங்கே 2 தான் இருக்குது ப்ராடக்ட் ரியாக்டன்ட் சைடில். அப்போ இதையும் 6 ஆக்கணும்னா இங்கேயும் ஒரு 3 போட்டேன். இதை 3 போட்டால் கார்பனேட்டும் 3 ஆயிடுச்சு. இங்கே பார்த்தா கார்பனேட் 1 தான் இருந்துச்சு. அப்போ இங்கேயும் 3 போட்டு கார்பனேட்டை 3 ஆக்கிட்டேன். அடுத்து கால்சியம் பார்த்தா கால்சியம் ரியாக்டன்ட் சைடில் 4 இருக்குது. ப்ராடக்ட் சைட்லேயும் 3 கால்சியம், இங்கே ஒரு கால்சியம், அப்போ 4 கால்சியம் பேலன்ஸ் ஆயிடுச்சு. தென் ஹைட்ரஜன் 2 தான் இருக்குது ரியாக்டன்ட் சைடில், ப்ராடக்ட் சைட்லேயும் 2 தான் இருக்குது. ஆக்சிஜன் கண்டிப்பாக பேலன்ஸ்டாக தான் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படித்தான் நம்ம கோல்மனைட் ஓர்லேருந்து யாரை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்? போராக்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, இந்த போராக்ஸை நம்ம ஒரு 3 ஸ்ட்ரக்சரில் சொல்லலாம், 3 ஃபார்ம்ஸில் ஃபார்முலேட் பண்ணலாம். சரிங்களா? அது என்ன மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. 3 ஃபார்ம்ஸ் இதெல்லாம்: பிரிஸ்மேட்டிக் ஃபார்ம், ஜுவல்லர் ஆர் ஆக்டாஹீட்ரல் போராக்ஸ், போராக்ஸ் கிளாஸ் அப்படின்னு ஒரு 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் போராக்ஸ் இருக்குது. அதோட ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து லேர்ன் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதான் கேட்பாங்க எக்ஸாமில். வாட் ஆர் த 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் போராக்ஸ் அப்படின்னு கேட்டால் நீங்கள் லேர்ன் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு இப்போ பார்த்தது போராக்ஸோட ப்ரிப்பரேஷனும் தென் போராக்ஸோட 3 ஃபார்ம்ஸும் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் போராக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் பற்றி பார்ப்போம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு கண்டென்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ.